வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்குன்னா, இண்டஸ் டவர்ஸ். இண்டஸ் டவர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க டவர் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. அதாவது டவர்ஸ் வந்து இவங்க கட்டி வாடகைக்கு விடுற மாரின்னு நினைக்கிறேன். வாடகைக்கா, லீஸுக்கோ குடுக்குறாங்க. ஸோ என்னன்னாக்கா, இத வந்து மேஜர் டெலிகாம் ஆப்பரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. லைக் ஏர்டெல், ஜியோ, அதுக்கப்புறமா அது என்னது வோடஃபோன் இவங்க எல்லாருமே இந்த மாரி டவர்ஸ் தான் நம்பி யூஸ் பண்றாங்க. ஏன்னா, இவங்க மேஜர் சிட்டீஸ் பிளஸ் வில்லேஜ் எல்லா பக்கமும் டவர் மேனேஜ்மெண்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அதனால இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டாக் வியூல பாத்தீங்கன்னாக்கா, டேஸ் ஹை வந்து 441ல இருக்கு. லோ வந்து 430ல இருக்கு. ஆல் டைம் ஹை 499. அது ரூ. 500 பக்கத்துல இருக்கு. 52 வீக் ஹை வந்து பாத்தீங்கன்னா 454ல இருக்கு. ஸ்டாக் டிடிஎம் பிஇ பாத்தீங்கன்னா 12.14ல இருக்கு. இந்த பிஇ வந்து கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். ஏன்னா பிஇ 12.14 இருந்தாலும், உங்களுக்கு செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 13.19 தான் இருக்கு. நான் ஜெனரலா எடுக்கிற ஸ்டாக் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்கா, செக்டார் பிஇ வந்து டிடிஎம் பிஇய விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் எடுப்பேன். இதுல பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜினல் தான். ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு பிஇ தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஹையர் வேல்யூவேஷன் கூட நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டானாக்கா, இன்னும் பெட்டர் வேல்யூவேஷன்ல இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்ப ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா, புரமோட்டர் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்டிங்க. ஸோ அது நல்ல விஷயம். எஃப்ஐடிஐ எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னது செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட்ட புக் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இதுல. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல தெரியுது பாருங்க. 2014க்கு 24க்கு முன்னாடி 160ல இருந்தது. ஸோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆளா இருக்கும். இப்போ அழகா அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். அதான் ப்ராஃபிட் புக்கிங்கு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 430ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹைல இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலாம். கரெக்ஷன் வந்த பிறகு நம்ம என்டர் பண்ணலாம். இப்ப எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னாக்கா, நம்ம இத வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, 23 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல பை வந்து 39%, செல் வந்து 13%. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எக்ஸெப்ட் 1 வீக். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட்ல 439.47ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 டூ R3 பார்த்தீங்கன்னா, 448 டூ 473ல இருக்கு. சப்போர்ட் 423 டூ 399ல இருக்கு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டேஸ் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 422லயும், 200 டேஸ் 382லயும் இருக்கு. திஸ் இஸ் ஃபார் த ட்ரேடர்ஸ். அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னாக்கா, பப்ளிக் ஒப்பீனியன் மிக்ஸடா இருக்கு. 75% பை, 25% செல் குடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. 24, 25, 23 எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளாட்டா இருக்கு. மார்ஜினல் இம்ப்ரூவ்மென்ட் 25ல காமிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எஃப்ஐஐ வந்து 26% வச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். ப்ரமோட்டர் வந்து 51% வச்சிருக்காங்க. அப்புறம் டிஐ வந்து 18% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ ரைட் சைடுல நீங்க ஹோல்டிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் இன்கிரீஸ், டிக்ரீஸ் அந்த மாரி ஆயிருக்கு. பட் எல்லாமே வெரி மார்ஜினலா தான் ஆயிருக்கு. 26% வச்சிருக்காங்கன்னாக்கா, தட் இஸ் கிரேட் ஒன்லி. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, ஐடிஐஇ, ஹெச்எஃப்சிஎல், பிளாக் பாக்ஸ், தேஜஸ் நெட்வொர்க்ஸ், அவன்டெல் இதெல்லாம் தான். இத பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஐடிஐ இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதான ஸ்டாக். மைனஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இது கேரப்புரத்துல இருக்கு ஆக்சுவலா இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு. பெரிய கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, அப்புறம் நெறைய குவார்டர்ஸ் கூட இருக்கு. எல்லாம் பாழடைஞ்சு போய் கிடக்கு. ஒண்ணும் யூஸ்ல கிடையாது. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன். ஏன்னா ஸ்டாக் பிஇக்கும், டிடிஎம் பிஇக்கும் இருக்கிற செக்டார் பிஇக்கும், டிடிஎம் பிஇக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ நான் சொல்றேன். அப்புறம் கேன் கன்சிடர் ஃபார் ஆஃப்டர் கரெக்ஷன். கரெக்ஷன் கொஞ்சம் வரணும். இது 430ல இருக்கிறது 400 குறையணும். 360 எல்லாம் வந்தாக்கா நல்லா வொர்த்தானது. நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். தேங்க் யூ.